வணக்கங்க. வாங்க நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடித்தமான அந்த பூரி மசாலாவை எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு நான் 5 பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 10 பல் பூண்டு, இதை பேஸ்ட் அரைக்க போகிறோம். 10 பச்சை மிளகா நீட்டமாக அரிய போகிறேங்க. இது தவிர ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட நம்ம பூரி மசாலா திக்காக இருக்கிறதுக்காக கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஊறிச்சுங்க, ஒரு 1/2 hour ஊறட்டுங்க. நான் ஏற்கனவே 5 உருளைக்கிழங்க குக்கரில் வேக வச்சுருக்கேங்க. விசில் எடுத்துடலாம், பார்க்கலாம். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குங்க, ஆறிடுச்சுங்க. இப்போ இதோட தோல் உரிச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு ஒன்றும் பாதியாக கையாலே மசிக்கலாங்க. நறுக்கி சேர்த்தோம்னா இது அப்படியே முழுசு முழுசாக இருக்குங்க. அதனால் மசிக்கணுங்க, ஒன்றும் பாதியாக இருக்கணுங்க. அதாவது குழஞ்சும் குழையாமல் இருக்கணுங்க. உருளைக்கிழங்கு வேகாட்டியும் நறுக்கு நறுக்குன்னு இருக்குங்க. அதனால நல்லா வெந்திருக்கணுங்க. இதுக்கு வெங்காயத்தை நீட்டு அறியணுங்க. பொடிசாக அரிஞ்சிங்கன்னா கரைஞ்சிடுங்க. மசால் சாடும்போது வெங்காயம் பல்ல படணுங்க. பச்சை மிளகா நீட்டமாக இதே மாதிரி அரிஞ்சிக்குங்க. எல்லாருக்குமே பூரி மசாலா செய்ய தெரியுங்க. இருந்தாலும் சின்ன சின்ன மாறுதல் டேஸ்ட் அதிகப்படுத்துங்க. இதே மாதிரி தக்காளி அரிஞ்சிக்கலாம். என்கிட்ட கடலை மாவு காலி ஆயிடுச்சுங்க. அதனால் கடலைப்பருப்பை ஊற வச்சு இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைக்க போகிறேங்க. இப்போ பூரி மசாலுக்கு தாளிக்கலாம். எண்ணெய் காய்ச்சிருச்சுங்க, கடுகு சேர்த்துட்டேங்க. கடுகு பொரியட்டுங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்போது கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடயே சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. பருப்புகள் கருகக்கூடாது, அதே நேரம் நல்லா சிவந்து வரணுங்க. பொரியட்டுங்க. பருப்புகள் பாதியில் வறுபடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிச்சுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, அதே நேரம் தீஞ்சிடக்கூடாதுங்க. இது கண்ணாடி பதம் இருக்கணுங்க. அப்போ தாங்க சாப்பிடும்போது பல்ல மாட்டோம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். வதங்கட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு அரைக்கலாம். இது கூடயே ஊற வச்சுக்கிற கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சது நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கணுங்க. அந்த எண்ணெயிலே வதக்கிவிடுங்க. மிளகாய் நல்லா பொரியணுங்க. பாருங்கள், நம்ம போட்ட பருப்பு நல்லா சவந்து வந்திருக்கு, தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வரமிளகாய் ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிரும். இது போதுங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிடுங்க. அதே மாதிரி தக்காளி பேஸ்ட் ஆகணும் அவசியம் இல்லைங்க, வதங்கினா போதுங்க. தக்காளி சேர்க்குறதே கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காக. இப்போது உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அப்படி நல்லா வதக்கிவிடுங்க. இது சேர்ந்து வதங்கட்டுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க நம்ம உருளைக்கிழங்கு எப்படி போட்டிருக்கோன்னு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்குறதுனால நல்லா கலர் கொடுக்குங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இதை அப்படியே வதக்கி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. கடலை மாவு சேர்த்த உடனே கொதிக்க ஆரம்பிச்சிடுங்க. தெரியுதுங்களா? கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. மசாலா நல்லா கொதிக்குதுங்க. பூரி மசாலா திக்காக இருக்கணுங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க.
மசால் தண்ணியானா ஹோட்டல் டேஸ்ட் வராதுங்க. அதனால் ஓரளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாம் கடலை மாவு சேர்த்துருக்கறனால ஆறணுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிருங்க. இப்போது கொத்தமல்லி தூவிக்குங்க. நம்முடைய ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா மணக்க மணக்க சூப்பராக அதனால் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தோதா சூப்பரான பூரி பார்க்கலாம். நல்ல புஸ்ஸுன்னு உப்பலான பூரி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை எடுத்துருக்கேங்க. நல்லா சளிச்சிக்கலாம். அதுக்கூடையே ஒரு கரண்டி அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் சீரகம், கல்லுப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பிசையலாம். மாவு பிசையும் போது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க. பூரிக்கு மட்டும் பிசைஞ்சிட்டா ஒரு 10 நிமிஷத்தில் போட்டு எடுத்துருங்க. சப்பாத்திக்கு நல்லா ஊறணுங்க. பூரிக்கு உடனே செய்யணுங்க. பிசைஞ்சிக்கலாம். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பார்த்து செஞ்சோம்னா நம்மளுடைய பூரியும் சப்பாத்தியும் சூப்பராக இருக்குங்க. மாவு பிசைஞ்சிட்டேங்க. சப்பாத்திக்கு நல்லா லூஸாக இருக்கணுங்க. பூரிக்கு ஓரளவு கெட்டியாக இருக்கணுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. மாவு தொட்டோம்னா இப்படி இருக்கணுங்க. இது சரியான பதங்க. பூரிக்கு பிசைஞ்ச மாவு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. இப்போ எண்ணெய் காயட்டுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. மாவு உருட்டலாங்க. மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க. மாவு உருண்டைகளை சின்ன சின்ன பூரிகளாக தேய்ச்சிக்கலாங்க. பூரி போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம பூரி பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு, தெரியுதுங்களா? ஃபுல்லாக வச்சிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வருங்க. எண்ணெய் சரியாக காயலைன்னா பூரி உப்புலாம் வராதுங்க. பூரி போட்ட பிறகு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எடுக்கும்போது அடுப்பை குறைச்சிக்குங்க. இப்போ எடுத்துடலாம். மறுபடியும் பூரி போடும்போது அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்படி போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு பூரி நல்ல முறுமுறுப்பாக இருக்குங்க. நல்லா உப்பலாக வருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் பூரிகளாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பூரி ரொம்ப நேரத்துக்கு முறுமுறுப்பாக இருக்குங்க. நம்முடைய புசு புசுன்னு முறுகலான சூப்பரான டேஸ்டான பூரி ரெடிங்க. அதே மாதிரி அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்டியான பூரி மசால் ரெடிங்க. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசால் சாப்பிட்ணுன்னு ஹோட்டல் போன அவசியம் இல்லைங்க. வீட்டிலையே அதே டேஸ்ட்டில் சூப்பராக இதேமாரி செஞ்சு கொடுக்கலாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதோட மனமும் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அப்படி இருக்குங்க. இதோட டேஸ்ட்டுக்கு மறுபடியும் சாப்பிட தோணுங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக அதேமாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகேங்க, நான் சொல்கிற இதே அளவில் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.